ஹாய் கைஸ், நான் தான் உங்க ஷேடோ எக்ஸ். நான் நம்ம ஷேடோ எக்ஸ் சேனல்ல போட்ட எல்லா வீடியோவையும் அப்லோட் பண்ணிட்டு நான் நியூ மான்வா போட ஆரம்பிப்பேன் கைஸ். இனி டெய்லி வீடியோ போட ட்ரை பண்றேன். இந்த ரிச் ஹீரோ மான்வாவோட அடுத்தடுத்த பார்ட்டையும் அப்லோட் பண்றேன். அண்ட் இது போல இன்னும் கொஞ்சம் ரிச் ஹீரோ மான்வாவும் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். இப்போ மான்வாக்குள்ள போலாம். ஸ்டோரி ஆரம்பத்துல நம்ம மெயின் கேரக்டர் மைக்கேல் பேசுறான். நான் ஒரு 3rd கிரேட் யூனிவர்சிட்டியில கிராஜுவேஷன் முடிச்சேன். ஆனா இது நடந்ததுக்கு காரணம் என்னோட பண கஷ்டம்தான், திறமை இல்லாதது இல்ல. இப்போ நான் ஒரு டாப் கிரேட் கம்பெனில ஒர்க் பண்றேன். அதான் NIN.com. ஆனா இந்த கம்பெனி எப்பவும் டாப்ல இருந்ததில்ல. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணப்போ கம்பெனி ரொம்ப டல்லா இருந்துச்சு. 1.5 வருஷமா இந்த கம்பெனில டே அண்ட் நைட் ஓவர் டைம் பாக்குறேன். என்னோட ஜீனியஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த கம்பெனியை டாப்ல கொண்டு வந்தேன். இப்போ இதோட ஸ்டாரை கூட நான் தான் மேனேஜ் பண்றேன். வேலைங்க சரியா நடக்கணும்னு சில நாள் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன். நான் இவ்ளோ கஷ்டப்படுற காரணம் என் பேரண்ட்ஸ் தான். அவங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த செங் சிட்டிக்கு என்ன ரொம்ப நம்பிக்கையோட அனுப்பி வச்சாங்க. என் அப்பா என்னோட ஸ்டடீஸ் ஃபீஸுக்காக ஒரு நாளுக்கு 3 வேளை பார்த்தாரு. அதான் இப்போ என் நேரம் வரும்போ நான் அவங்கள பார்த்துக்கணும். கொஞ்ச நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதான் பாஸ் கிட்ட வந்தேன். பாஸ், வீட்ல பெரிய எமர்ஜென்சி. கம்பெனிக்கு என்ன ரொம்ப அவசியம்னு தெரியும். ஆனா இப்போ நான் போயே ஆகணும். இது ரொம்ப அர்ஜென்ட் மேட்டர். 2 நாள் லீவ் தர முடியுமா? பாஸ், நான் ப்ராமிஸ் பண்றேன். திரும்ப வந்து எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன். எந்த இஷ்யூவும் வராது. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவேன். பாஸ் கேக்குறாரு, என்ன உனக்கு லீவ் வேணுமா? கம்பெனி இப்போ எவ்வளோ பிஸின்னு உனக்கு தெரியுமா? உங்கள மாதிரி ஸ்டாஃபால தான் கம்பெனிக்கு இவ்ளோ பிரச்சனைகளே வருது. எந்த வேலைய கூட ஒழுங்கா செய்யாம ஒர்க்லோட் அதிகமான உடனே நீங்க எல்லாரும் லீவ் தான் கேக்குறீங்க. நான் இங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? பார்க்க ஏதோ ஸ்ட்ரீமருக்கு பணத்தை வாரி இறைக்கிற மாதிரி உனக்கு தோணலாம். ஆனா உண்மை அது இல்ல. ஹாய், நான் நம்ம ஆங்கர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்ல நம்ம ஸ்ட்ரீமர்ஸ் வேல்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு அனலைஸ் பண்றேன். மைக்கேல், பாஸ் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றான். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் இப்போ போகாலன்னா பிரச்சனை ஆயிடும். டென்ஷன் ஆகாதீங்க. 2 நாள்ல எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வந்துருவேன். பாஸோ, மைக்கேல், உனக்கு புரியாதா? ஒரு வாட்டி சொல்லியாச்சு, உனக்கு லீவு கிடைக்காதுன்னு சொன்னா கிடைக்காதுதான். உன் அப்பா உயிரோட தானே இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? அப்பா இல்லனா ரிலேட்டிவ்ஸ்னு யாருமே இல்லையா உனக்கு? அவங்கள பார்க்க சொல்லு. நீ என்ன டாக்டரா? அங்க போய் ஆபரேஷனை பண்ண போற? உங்க அம்மா செத்து போயிருந்தா கண்டிப்பா லீவ் கொடுத்திருப்பேன். ஆனா வெறும் சிக்னஸுக்காக லீவ் எடுக்கிறது சரியில்லை. உனக்கே புரியல? ஒருவேளை இப்போ லீவ் எடுத்துட்டு அப்புறம் செத்து போயிட்டா திரும்பவும் லீவ் கேப்பியே. அதனால இப்போ லீவ் கொடுக்க முடியாது. மைக்கேலுக்கு செம்ம கோவம். இவன் எப்படி என் அம்மாவை பத்தி இப்படி பேசலாம்? வசியத்துல இருந்தா இவனை இப்பவே கொன்றுப்பேன். ஆனா ஜாப் முக்கியம். இல்லனா அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கிடைக்காது. அம்மா அப்பாக்காக தான் ஹீரோ பொறுமையா இருக்கான். இல்லனா பாஸ் செத்து இருப்பான். பாஸ் திரும்பவும் பில்டப் கொடுக்கறான். நான் ஜாயின் பண்ணப்போ சின்ன போஸ்ட். அப்போ ரிசோர்சஸ் கூட கிடையாது. மலைய தாண்டி 10 கிலோமீட்டர் ஓடி வந்து இந்த வேலையை நான் பார்த்தேன். என் கெரியர்ல ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததில்ல. இப்ப கூட பாரு எவ்வளவு ஒர்க் மேனேஜ் பண்றேன்னு. ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் மேல வர முடியும். நம்ம கம்பெனில டைம் தான் எல்லாமே. டைம் வேல்யூ தெரியாதவனுக்கு இங்க மரியாதை கிடைக்காது, புரிஞ்சுக்கோ. மைக்கேல், நீ ஒரு மொக்க யூனிவர்சிட்டியில படிச்சவன்னு பாஸ் கேவலமா பேசுறான். இவன் பேசுறத கேட்டு மைக்கேலுக்கு கோவம் தலைக்கு ஏறுது. ஆனா என்ன பண்ண? குடும்பத்துக்காக ஹீரோ பொறுத்துட்டு இருக்கான். பாஸ் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஈட்டி மாதிரி ஹீரோ மனசுல குத்துது. மைக்கேல் தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கான். நீ லைஃப் டைம் ட்ரை பண்ணா கூட இந்த டாப் கிரேட் கம்பெனில உனக்கு சான்ஸே கிடைச்சிருக்காது. ஆள் குறைவா இருந்ததால தான் உன்னை வேலைக்கே எடுத்தோம். இந்த ஜாபுக்கு நீ கிரேட்ஃபுல்லா இல்லைனா இப்பவே ரிசைன் பண்ணிட்டு போ. உன் சில்லற காசை அக்கவுண்ட்ஸ்ல வாங்கிக்கோ. உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்றேன். ஏன்னா எங்க கம்பெனியை விட்டு போனவங்க எல்லாம் நாசமா தான் போயிருக்காங்க. பாஸ் போனதும் மைக்கேல் கடுப்புல பேசுறான். இந்த பாஸ் அவனை என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இந்த வேலை போதும்னு ஆயிடுச்சு, விட்டா போதும்னு இருக்கு. அப்போ மைக்கேலோட டாட் கால் பண்ணி, மைக்கேல் கொஞ்ச நேரம் வர முடியுமான்னு கேக்குறாரு. அப்போ நர்ஸ் வந்து, மிஸ்டர் ஹான், மெடிக்கல் பில்ஸ் பே பண்ணுங்க, நேரம் ஆச்சு. இன்னும் லேட் பண்ணா எல்லாம் கஷ்டமாயிடும். மிஸ்டர் ஹான், டென்ஷன் ஆகாதீங்க, 2 நாள்ல பே பண்ணிடுறேன். அதுக்கு நர்ஸ் கடுப்புல, தகுதி இல்லைன்னா ஏன் இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணீங்க? ஏன் உங்க மாதிரி எல்லாம் இங்க வரீங்களோ? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டியது தானே. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சீன் போட வரீங்க. ஆனா பில் கட்ட துட்டு இல்ல. நாளைக்குள்ள பே பண்ணலனா வெளியே தள்ளிடுவோம். அப்புறம் வந்து அழக்கூடாது. மிஸ்டர் ஹான், நான் புரிஞ்சுக்கிட்டேன், பேமெண்ட் வந்துடும்னு சொல்றாரு. மைக்கேல் கேக்குறான், டாட் என்னாச்சு? ஏன் பேசல? ஏதாவது பிரச்சனையா? டென்ஷன் வேண்டாம் டாட், நான் வந்து பில்ஸ் கட்டிடுறேன். மைக்கேல், டாட் என்னாச்சு? ஏன் பேசல? அங்க ஏதாவது பிரச்சனையா?
டென்ஷன் வேண்டாம் டாட். நான் சீக்கிரம் வந்து எல்லா மெடிக்கல் பில்ஸையும் பே பண்ணிடுறேன். மிஸ்டர் ஹான், பா, நீ கவலைப்படாத. உன் அப்பா இங்க உயிரோட தான் இருக்கேன். மாம், இன்சூரன்ஸ் இருக்கு. ரிலேட்டிவ்ஸ் கிட்ட காசு வாங்கியாச்சு. ஸோ மெடிக்கல் பில்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ உன் வேலையை நல்லா பாரு. இங்க வந்து உன் ஜாபை ரிஸ்க் பண்ணாத. மைக்கேல் சொல்றான், டாட், என்கிட்ட காசு இருக்கு. ரிலேட்டிவ்ஸ் காசை திருப்பி கொடுத்துருங்க, இல்லனா வட்டி ஏறிடும். உன் பையன் நல்ல வேலையில இருக்க, கவலைப்படாதீங்க. மிஸ்டர் ரான் சொல்றாரு, மைக்கேல், கிராஜுவேஷன் முடிச்சதும் நீ வேலைக்கு போயிட்ட. அப்போவா நான் உன்னை பாத்துக்கல. ஷெங் சிட்டி ரொம்ப காஸ்ட்லி. நீ அங்க எப்படி சேர்த்து வைப்ப? ரிஸ்கே எடுக்காத. வர முடியலனா கவலைப்படாத. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். இப்போ வைக்கிறேன், பில் பே பண்ணணும். மைக்கேல் யோசிக்கிறான். ஒரு வருஷமா சேலரி 5000 யுவான் தான். எல்லா செலவும் போக 500 யுவான் சேர்த்து வச்சிருக்கேன். இது அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியா இருக்கும். என் லைஃப்ல நான் எப்பவும் ரொம்ப கால்குலேட்டிவா இருந்தேன். ரிஸ்க்குன்னு வந்தா நான் ஒரு ஸ்டெப் கூட வைக்க மாட்டேன். ஆனா எனக்கு என் பேரண்ட்ஸ் தான் முக்கியம். என் பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணாத இந்த கம்பெனி எனக்கு வேணாம். உடனே ஹெச்ஆர் கிட்ட போய் ரிசைன் பண்ணிடுறான். சரி, வெளியே வந்தாச்சு. இப்போ கையில வேலை இல்ல. கம்பெனியை விட்டு தூக்கி போட்டு வந்துட்டேன். என் கால்குலேஷன்ல இப்படி ஒரு பிளானே இல்ல. ஆனா இப்போ எல்லாம் மாறிடுச்சு. அப்போதான் அங்க ஒரு சிஸ்டம் வருது. சுப்ரீம் காட் உன் லைஃபை பார்த்துட்டு இருந்தாரு. நீ ரொம்ப கால்குலேட்டிவான ஆளு. எதையும் யோசிக்காம பண்ண மாட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பேரண்ட்ஸ்க்காக பெரிய ஜாபை தூக்கி போட்டுட்டேன். ஸோ சுப்ரீம் காட் உன்னை பில்லியனர் ஆக்குறாரு. ரெக்லெஸ் சிஸ்டம் வந்திருக்கு. ஜாபை குவிட் பண்ணதுக்காக 88,000 யுவான் ரிவார்டா கிடைக்குது. ஷாக் ஆகி மைக்கேல் கேட்குறான், என்னது இது? யார் இவ்ளோ லவுடா ரீல்ஸ் பார்க்கறது? என் தலைவலியே தாங்க முடியல, இது வேறவா? சிஸ்டம் சொல்லுது, மாஸ்டர், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு வாட்டி ரிவார்டை செக் பண்ணுங்க. நீங்க ரெக்லெஸ்ஸா நடந்துக்கிட்டா அவ்ளோ காசு கிடைக்கும். மைக்கேல் கேட்குறான், என்ன சொல்ற? நிஜமா காசு வந்துருச்சா? அவன் செக் பண்ண உண்மையாவே ஒரு மெசேஜ் வந்திருந்துச்சு. மைக்கேல் நினைக்கிறான், ஜாபை விட்டதால யாராச்சும் ஃபேக்கா அனுப்பினாங்களா? அக்கவுண்ட் டீடைல்ஸ் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணணும். மைக்கேல் வெரிஃபை பண்ணப்போ அக்கவுண்ட்ல உண்மையாவே காசு இருந்துச்சு. என்ன நடக்குது? நான் பார்க்கறது எல்லாமே உண்மையா? சிஸ்டம் சொல்லுது, மாஸ்டர், ஏன் யோசிக்கிறீங்க? நீங்க நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. இப்போதான் சிஸ்டம் அவேக்கன் ஆகியிருக்கு. இனிமே உங்க லைஃபே சேஞ்ச் ஆன போகுது. இனிமே எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பண்ண போற விஷயத்த இந்த உலகமே நினைக்க முடியாது. மைக்கேலுக்கு அவன் லக்கு மேல நம்பிக்கையே இல்ல. அதனால இன்டர்ஃபேஸ் பார்த்தும் கூட அவனுக்கு நம்பிக்கை வரல. ஆனா இப்போ அக்கவுண்ட்டை செக் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாமே புரிஞ்சுது. நிஜமா சிஸ்டம் அவேக்கன் ஆயிடுச்சு. பில்லியனர் ரெக்லெஸ் சிஸ்டம் இதுதான். ஜாபை குவிட் பண்ணி தான் இதை ஆக்டிவேட் பண்ணியிருக்கான். இனிமே மைக்கேல் பண்ண போற தில்லாங்கடியை எல்லாரும் பார்க்க தான் போறாங்க. அப்போ ஒரு லேடி வந்து, மைக்கேல், என்ன பண்ற? உனக்கு தெரியுமா? சீக்கிரமா லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறேன். அதனால ரெடியாகு. எல்லா ப்ரெப்ஸும் முடிச்சு வை. என் லைவ் ஸ்ட்ரீம் பெர்ஃபெக்டா இருக்கணும். இவ தான் டான்சர் வென்ஜியானி. இவ தான் அந்த ஸ்ட்ரீமர். naughtychina.comல இவளுக்கு மொத்தம் 8 மில்லியன் ஃபாலோவர்ஸ். மைக்கேல் ஷையா யோசிக்கிறான். வான்ஜியானிய பார்த்தாலே நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். இப்போ கூட ஜியானி என்ன சொன்னான்னு அவன் கவனிக்கல. ஜியானி கேக்குறா, மைக்கேல், என்ன கலாய்க்கிறியா? அப்படிலாம் இல்ல. ரியாலிட்டியில நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போதான் நீ வந்த. ஜியானி சொல்றா, அது போகட்டும் மைக்கேல். லைவ் ஸ்ட்ரீம் ரெடி பண்ணணும்னு சொன்னேன்ல. இப்போ என் வியூவர்ஷிப் கொஞ்சம் குறையுது. சீக்கிரம் என்ன இஷ்யூன்னு செக் பண்ணு. இந்த கம்பெனிலேயே நீ தான் ஜீனியஸ் மேனேஜர். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற. நீ ஹெல்ப் பண்ணலனா வேற யார் பண்ணுவா? மைக்கேல் யோசிக்கிறான். இவ இப்ப டாப்ல இருக்கலாம். ஆனா நான் வரதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீமுக்கு 500 வியூஸ் வரதே கஷ்டம். இவ ஃபேமஸ் இல்லாததால தான் என்ன இவளை ஹேண்டில் பண்ண சொன்னாங்க. என் கால்குலேஷனால தான் இவளை டாப்புக்கு கொண்டு வந்தேன். இப்போ மில்லியன் கணக்கில் வியூஸ் வருது. அவ்ளோ பெரிய ஆளானாலும் ஜியானி எப்பவுமே ஆரகண்டா நடந்துக்க மாட்டா. மைக்கேல் சொல்றான், ஜியானி, என்னை மன்னிச்சிரு. நீ வேற மேனேஜரை பார்த்துக்கோ. ஏன்னா நான் இந்த கம்பெனியை விட்டு போறேன். நீ டாப் ஸ்ட்ரீமரா இருக்கிற. அதனால கம்பெனி கண்டிப்பா ஒரு நல்ல மேனேஜரை உனக்கு தருவாங்க. ஷாக் ஆகி ஜியானி கேக்குறா, மைக்கேல், என்னாச்சு? ஏன் கம்பெனியை விட்டு போற? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? மைக்கேல் யோசிக்கிறான். ஜியானி நல்லவதான். ஆனா என் மேனேஜிங் ஸ்கில் மேல இவளுக்கு அவ்வளோ நம்பிக்கை. இந்த கம்பெனியை மொத்தமா டாப்புக்கு கொண்டு வந்தது நான் தான். இப்போ திரும்ப போறத பத்தி, இது ஸ்ட்ரீம்ஸை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா நான் இங்க என்ன பண்ண முடியும்? எனக்கு கம்பெனியை விட்டு போகணும். அது போதும். வேற எதுவும் யோசிக்க வேணாம். கையில பில்லியனர் ரெக்லெஸ் சிஸ்டம் வந்துச்சு. இனி இந்த வேர்ல்ட ரூல் பண்ண போறது நான் தான். ஜியானி சொல்றா, மைக்கேல், இப்படி பண்ணாத. உன்னை தவிர நான் யாரையும் நம்ப மாட்டேன். உன்னை விட வேற யாரும் எனக்கு கிடையாது. என் கெரியரை இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததே நீதான். சோ உன்னை விட முடியாது. அப்போ மைக்கேல் சொல்றான், பெரிய டேலண்ட், உங்களை விடக்கூடாது. மைக்கேல் சொல்றான், ஜியானி, என்னால ஒன்னும் பண்ண முடியாது. நான் ரிசைன் பண்ணிட்டேன். ஜியானி யோசிக்கிறா, இன்னைக்கு மைக்கேலுக்கு என்ன ஆச்சு? நான் கியூட்டா ஆக்ட் பண்ண எப்பவும் கேட்பானே. ஆனா இன்னைக்கு இவ்ளோ இன்சிஸ்ட் பண்ணியும் இவன் கேட்க மாட்டான்.
கம்பெனிக்குள்ள மைக்கேலுக்கு ஏதோ பேடா நடந்திருக்கு, இல்லனா இவன் ரிசைன் பண்ண மாட்டான். மைக்கேல் யோசிக்கிறான், நான் ஜியானி பேச்ச நம்பக்கூடாது. அவ ப்ராஃபிட்டுக்காக தான் என்ன தடுக்கறா. என்கிட்ட இவ்ளோ ஸ்கில்ஸ் இல்லனா அவ கண்டுக்க கூட மாட்டா. ஜியானி சொல்றா, மைக்கேல் ஒன்னு சொல்லு, அடுத்து எந்த கம்பெனிக்கு போற? ரைவல் கம்பெனியா? டென்ஷன் ஆகாத, நான் பாஸ் கிட்ட பேசி salary கொஞ்சம் ஏத்தி தரேன். salary பிரச்சனைனா நான் பாத்துக்கறேன். ப்ளீஸ் கம்பெனியை விட்டு போகாத. மைக்கேல் யோசிக்கிறா, இன்னைக்கு இந்த வீடியோ ட்ராப்ல சிக்க மாட்டேன். என் பில்லியனர் ரெக்லெஸ் சிஸ்டம் என்ன ரிச் ஆக்கிடும். அதுக்கப்புறம் காசு, காரு, பங்களான்னு பொண்ணுங்கன்னு எல்லாமே கிடைக்கும். எந்த குறையும் விட்டாது. இந்த கம்பெனில என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. இனிமே இங்க இருக்க மாட்டேன். மைக்கேல் சொல்றான், ஜியானி உன் மூக்கு கொஞ்சம் கொனலா இருக்கு, அத பாரு, இல்லனா ஸ்ட்ரீமிங்ல ஹேட் கமெண்ட்ஸ் வரும். ஜியானி பயத்தோட சொல்றா, என்னது மூக்கு கொனலா? இது எப்படி பாசிபிள்? நேத்து தான் பார்த்தேன். ஆனா மைக்கேல் சொல்றானே, இவ சும்மா சொல்ல மாட்டான். ஜியானி யோசிக்கிறா, பார்க்க கொஞ்சம் கொனலா தான் இருக்கு. மேக்கப் வச்சு உடனே ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லனா ஸ்ட்ரீம்ல நான் கேவலமா தெரிவேன். சிஸ்டம் சொல்லுது, மாஸ்டர் நீங்க மாஸ், ஒரு டாப் பியூட்டியே நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. அவ உங்களை இன்செக்யூர் ஆக்க பார்த்தா, ஆனா நீங்க அவளை இன்செக்யூர் ஆக்கிட்டீங்க. ரிவார்டா உங்களுக்கு 23,000 yen கிடைக்குது. மைக்கேல் ஷாக் ஆகி கேக்குறான், என்ன இதுக்கெல்லாம் ரிவார்டா? அதுக்கப்புறம் மைக்கேல் அக்கவுண்ட்ல 23,000 yuan வந்துடுச்சு. மைக்கேல் நினைக்கிறான், இப்போ எல்லாம் புரியுது. இனிமேல் யார பத்தியும் கவலைப்படக்கூடாது, மனசுல தோன்றதை தான் செய்யணும். சிஸ்டமோட ஒரே ரூல் இதுதான், ஏன் இஷ்டம்தான். அப்போ ஜியானி சொல்றா, மைக்கேல் ரிமைண்ட் பண்ணிய தேங்க்ஸ். நீ கம்பெனியை விட்டு போக முடிவு பண்ணதுக்கு நான் உன்னை தடுக்க மாட்டேன். கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம மறுபடியும் மீட் பண்ணி ஒன்னு சேர்ந்து வேலை செய்யலாம். உன்னோட பிரைட் ஃபியூச்சருக்கு என் வாழ்த்துக்கள். குட் லக். மைக்கேல் நினைக்கிறான், ஒரு நிமிஷம், இவன் நான் சொன்னதுக்கு கோவப்படணுமே, ஏன் இவ்ளோ அமைதியா பேசுறா? ஜியானி ஆக்டிங் பண்றாளா இல்ல உண்மையாவே இப்படி பேசுறாளா? புரியல. ஜியானி சொல்றா, மைக்கேல் 1.5 வருஷமா நீ என்ன நல்லா மேனேஜ் பண்ணியே. என் கெரியர் சக்சஸ்க்கு நீ தான் மெயின் ரீசன். நீ ஒரு ஜீனியஸ் டைரக்டர், ஜீனியஸ் எடிட்டர் அண்ட் ஜீனியஸ் மேனேஜர். இந்த இண்டஸ்ட்ரியில உனக்கு நல்ல வேல்யூ இருக்கு. கம்பெனி உன்னை மிஸ் பண்ணுது. எனக்கு நல்ல ஹைபே ஜாப்ஸ் பத்தி தெரியும். இந்த கம்பெனியை விட நல்ல salary கிடைக்கும். ஜாப் வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணு. அட்லீஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். மைக்கேல் யோசிக்கிறான், ஜியானிக்கு என் டேலண்ட் தெரியுது, ஆனா டிகிரி இல்லாம யாரும் மதிக்க மாட்டாங்க. இவ ரெக்கமெண்ட் பண்ணா நல்ல வேலை கிடைக்கும். நீ இவ்ளோ நல்லவாள்னு நினைக்கல. மைக்கேல் சொல்றான், ஜியானி நான் உனக்கு ஒரு ட்ரீட் தரேன், ஆனா பில்ல நானே பே பண்றேன். ஜியானி கேக்குறா, மைக்கேல் உன் salary கம்மி தானே, வேலை வேற போயிடுச்சு, மேனேஜ் பண்ண உனக்கு கஷ்டமா இருக்குமே, உனக்கு நிறைய பிரச்சனை வந்துடும் மைக்கேல், யோசிச்சு பாரு. மைக்கேல் சொல்றான், ஜியானி நான் உனக்கு ஒரு ட்ரீட் தரப்போறேன், ஆனா பில்ல நானே பே பண்றேன். ஜியானி சொல்றா, மைக்கேல் உன் salary கம்மி தானே, வேலை வேற போயிடுச்சு, மேனேஜ் பண்ண உனக்கு கஷ்டமா இருக்குமே. பண்ண போறேன், எனக்கு தோணுது நான் இதுதான் பண்ணணும்னு. மைக்கேல் சொல்றான், எனக்கு எந்த கவலையும் இல்ல, நான் இந்த ஜாபை குவிட் பண்றேன். நீ சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ல நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். சோ இந்த ட்ரீட்டை நானே பே பண்றேன். ஜியானி சொல்றா, மைக்கேல் உண்மையா சொல்லணும்னா நீ இன்னைக்கு ஜாபை குவிட் பண்ற. இப்போதான் புரியுது உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு. மைக்கேல் சொல்றான், நான் பேக் பண்ணிட்டேன், வேலை முடிஞ்சதும் கால் பண்றேன், அப்புறம் நம்ம பேசலாம். மைக்கேல் கம்பெனியை விட்டு வெளியே வரான். அவனுக்கே நம்ப முடியல, இந்த கம்பெனியை விட்டு வந்துட்டோம்னு. என்ன மாதிரி கணக்கு பாக்குற ஒருத்தன் இத பண்ணிட்டானே. உங்களுக்கு தெரியுமா, முன்னால இந்த கம்பெனிக்கு நடந்துதான் வருவான். அதுக்காக அதிகாலை 4 மணிக்கே கிளம்பணும். சில நேரம் ஒருவேளை சாப்பாடு குறைச்சு காசு சேர்த்து வச்சு பஸ்ல போவான். நைட்டு 1-2 மணி வரை வேலை செஞ்சா டாக்ஸி ஷேர் பண்ண ரிக்வெஸ்ட் பண்ணுவான். காசு குறைவாக செலவு பண்ணதான் இது. டாக்ஸின்னு சொன்னாலே அது லக்ஸரி தான். ஆனா இப்போ சிஸ்டம் இருக்கு, இனிமே கால்குலேஷனே கிடையாது. இன்னைக்கு பிரீமியம் டாக்ஸி புக் பண்ணிட்டேன். செம்ம மாசான போர்ஷே கார் வருது. டிரைவர் வெளியே வந்து கூப்பிடுறான், சார் லக்ஸரி டிராவல் ரெடி, உள்ள வாங்க மாஸ்டர்னு சொல்றான். மைக்கேல் நினைக்கிறான், செம்ம லக்ஸரி கார், ஜஸ்ட் 3 நிமிஷத்துல வந்துருச்சு. காசு இருந்தா வெயிட் பண்ண தேவையில்லை. லைஃப்ல முதல் தடவை இப்படி ஒரு ரெஸ்பெக்ட். எனக்கு பழைய நினைவு வருது. ஒரு நாள் நைட்டு 11க்கு வேலை முடிஞ்சோம், ஷேர் பண்ண யாரும் இல்லாம 3 மணி வரை வெயிட் பண்ணேன். அதனால சிக்கானாலும் வேலைக்கு போனேன். நிஜமாவே இந்த சிஸ்டம் வேற லெவல் மாசுதான். எனக்கு அந்த நாள் நினைவு இருக்கு. நைட்டு 11 மணிக்கே ஃப்ரீ ஆயிட்டேன். ஷேர் பண்ண வெயிட் பண்ணேன். 3 மணி வரை வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அதனால சிக்காயிட்டேன். நிஜமாவே இந்த சிஸ்டம் ஒரு மேஜிக். இந்த சிஸ்டம் என் லைஃபையே மொத்தமா மாத்திடுச்சு. சிஸ்டம் சொல்லுது, மாஸ்டர் நீங்க பிரீமியம் டாக்ஸி புக் பண்ணிட்டீங்க. இத பார்க்க கூட உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்களே. உங்க ரெக்லெஸ் பிஹேவியர் பார்த்து சிஸ்டமுக்கு ஒரே குஷி. ரிவார்டா 50,000 yen கிடைக்குது. டிரைவர், பாஸ் எங்க போகணும்னு கேட்க, மைக்கேல் லவ்ஸி பேன்கேக் ஷாப்புக்கு விடுன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல மைக்கேல் ஷாப்புக்கு போயிட்டான். மைக்கேல் நினைக்கிறான், இப்போதான் காசு சம்பாதிக்க போறேன். மிஸ் லவ்ஸி
வந்துட்டியா மைக்கேல்? எப்பவும் போல எக்கு மீட் இல்லாத பேன்கேக் தானேன்னு கேக்குறாங்க. மைக்கேல், இல்ல, இன்னைக்கு 2 எக்கு 2 காஸ்ட்லி மீட் போடுங்கன்னு சொல்லி ஷாக் கொடுக்கறான். எல்லாரும் ஷாக்கு. மைக்கேல் கேக்குறான், ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இவன் தினமும் 20 yen தான் செலவு பண்ணுவான். பேசிக் பேன்கேக்கே 8 yen ஆகும். காசு இல்லாததால இதுவரை எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்டதில்ல. ஆனா இன்னைக்கு ஒரே சாப்பாட்டுக்கு 15 yen. எனக்கு லெவலப் ஆன ஃபீல் கிடைக்குது. இந்த டாப்பிங்ஸை பார்த்து எல்லாரும் பொறாமையில பாக்குறாங்க. இந்த ஃபீலிங் சூப்பரா இருக்கு. மைக்கேலுக்கு லாட்டரி அடிச்சிருச்சா?ன்னு எல்லாரும் ஷாக்ல பேசுறாங்க. இந்த ஷாப்பே பாவங்களுக்கு தான். இங்க யாரும் இவ்ளோ செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா எல்லாரையும் விட இளைய மைக்கேல் இன்னைக்கு மாஸ் கட்டிட்டான். யாரும் இத நம்பல. சிஸ்டம் சொல்லுது, உங்க டாப்பிங்ஸை பார்த்து எல்லாரும் மிரண்டுட்டாங்க. இன்னைக்கு தான் ரிச் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க. இப்படியே செலவு பண்ணா சீக்கிரம் காசு என்னலே மறந்துடுவீங்க. சிஸ்டம் மைக்கேலுக்கு ரிவார்டா 20,000 yen தருது. மைக்கேல் நினைக்கிறான், இன்னைக்கு தான் என் லைஃப்லயே பெஸ்ட் டே. இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு ஃபீலிங் வந்ததே இல்ல. ஜஸ்ட் 2 எக் ஆட் பண்ணதுக்கே இவ்ளோ லாபமா? நெக்ஸ்ட் டைம் இன்னும் ரெக்லெஸ்ஸா 5 எக் ஆட் பண்ண போறேன். ஆனா மைக்கேல் யோசிக்கிறான், என்டர்டெயின்மெண்ட்னு நான் எதுவுமே பண்ணலையே. கையில காசு இல்லாதப்போ இத பத்தி யோசிக்கவே முடியல. அப்போதான் முன்னாடி ஒரு பெரிய ஷாப்பிங் மால் தெரியுது. மைக்கேல் யோசிக்கிறான், இரு, நான் எப்படி இத மறந்தேன்? இப்போ கையில நல்ல காசு இருக்கு. இனி காஸ்ட்லியான மால் போய் ஷாப்பிங் பண்ணலாம். இன்னைக்கு ஈவினிங் வெஞ்சியானி கூட டின்னர் வேற இருக்கு. அவளையா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போகலாம். ஆனா என் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சீப்பா இருக்கே. மால்ல போய் காஸ்ட்லியா ஏதாவது வாங்கலாம். கொஞ்ச நேரத்துல மைக்கேல் மால்க்கு வந்துருவான். அங்க லூயி விட்டான் ஷோரூம் மைக்கேல் கண்ணுல படுது. மைக்கேல் யோசிக்கிறான், இதெல்லாம் என்ன ஷாப்ஸ்? இங்க அடிடாஸ், ரேமண்ட்னு எதுவுமே இல்லையா? காஸ்ட்லினா இவ்வளவுதான் என்னால யோசிக்க முடியுது. எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு, ஒன்னும் புரியல. சரி, இதை விடு, ரொம்ப யோசிக்க கூடாது. முன்னாடி இருக்கிற ஷோரூம்க்கு போலாம் இப்படின்னு சொல்லிக்கிட்டே லூயி விட்டான் உள்ள போறான். உள்ள ஒரு லேடி கஸ்டமர் வந்திருக்காங்கன்னு சொல்றா. இன்னொரு லேடி நான் பிஸி, அட்டெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றா. அப்போ அந்த லேடி மைக்கேல நோட் பண்றா. இவன் ஹேர் ஸ்டைலே சரியில்லை. இவன் போட்டிருக்க விஎல் பிராண்ட் ஜாக்கெட்டே டம்மி. ஃபோன் கூட ஐபோனோட சீப் காப்பி. ஷூ கூட அடிபாஸ் பிராண்ட். இவன் எல்லாமே தேர்ட் காப்பி தான் போட்டிருக்கான். இந்த மொட்டை கேஸை கவனிச்சு என் நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இவங்க பண்ற இக்னோர் பிஹேவியரை பார்த்து மைக்கேலுக்கு ஷாக் ஆகுது. மைக்கேல் கேக்குறான், என்ன அட்டெண்ட் பண்ண இங்க யாருமே இல்லையா? நான் பார்க்க ஏழையா தெரிஞ்சாலும் இவங்க பிஹேவியர் ரொம்ப மட்டமா இருக்கு. இப்போ இவங்களுக்கு கேஷோட பவரை காட்ட போறேன். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். என்னால தேடி எடுக்க முடியாது. 1.5 lakh யுவானுக்கு ஷாப்பிங் பண்ண வந்தேன். ஆனா நீங்க என் டைமை வேஸ்ட் பண்றீங்க. பக்கத்து ஷாப்க்கே போறேன்னு மைக்கேல் சொன்னதும் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. 1.5 lakh யுவானா? இவன் நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, ரொம்ப ரிச் போல. உடனே சேல்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் மைக்கேல சுத்தி நின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. சார், ப்ளீஸ் காஃபி சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுங்க, நாங்களே எல்லா ட்ரெஸ்ஸும் கொண்டு வரோம். மைக்கேல் நினைக்கிறான், ஒரு ஃபியூச்சர் பில்லியனர் கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும். ஷாப்பிங் முடிஞ்சதும் காசோட பவரால சேல்ஸ் கேர்ள்ஸே மைக்கேல் பேக்கை தூக்கிட்டு வராங்க. இப்போ சிஸ்டம் கிட்ட இருந்து என்ன ரிவார்ட் கிடைக்க போகுதுன்னு மைக்கேல் யோசிக்கிறான். அந்த லேடி, சார், ஹோம் டெலிவரி பண்ணி தரட்டுமான்னு கேக்குறாங்க. தேவையில்ல, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு மைக்கேல் சொல்லிடுறான். சேல்ஸ் கேர்ள்ஸ் சாரி கேட்டுட்டு மறுபடியும் நம்ம ஷாப்க்கு வாங்கன்னு வழி அனுப்புறாங்க. மைக்கேல் வெளியே வரும்போது எல்வி ஷாப் ரொம்ப காஸ்ட்லின்னு வேற 2 லேடிஸ் பேசிக்கிறாங்க. இங்க நம்ம லெவலுக்கு எதுவும் இல்ல, வேற மால்க்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சோஷியல் மீடியாக்காக போட்டோ எடுக்க தான் எல்லாரும் வந்திருக்காங்க. போஸ்ட் போட்டு லைக்ஸ் அள்ளுறதுக்காக தான் இந்த செட்டப். இந்த ஷாப் நேம் வந்தாலே போதும் லைக்ஸ் அள்ளி கொட்டும். மைக்கேல் நினைக்கிறான், இந்த பிராண்ட் வேற லெவல்னு. இல்லனா ஏன் மக்கள் இவ்ளோ குஷியா போட்டோ எடுத்து என்ஜாய் பண்றாங்க? சிஸ்டம், என்ன பத்தி என்ன நினைக்கிற? ஏன் ரெக்லெஸ் செலவு உனக்கு சரின்னு தோணுதா? சிஸ்டம் சொல்லுது, ஹோஸ்ட், நீங்க வேற லெவல். 3 வருஷ சேலரிய ஒரே ஷாட்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. இப்படியே போனா சீக்கிரமா சைனாவோட டாப் லிஸ்ட்ல நீங்க வந்துருவீங்க. ரிவார்டா உங்களுக்கு 6,600 yen கிடைக்குது. மைக்கேல் நினைக்கிறான், ஸ்பெண்ட் பண்ண கேஷ் கிடைக்குது. இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா நான் ஒரு பில்லியனர் ஆயிடுவேன். என்னைய கீழே பார்த்தவங்களுக்கு மைக்கேல்னா யாருன்னு இப்போ புரியும். நெக்ஸ்ட் சீன், ஒரு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல மைக்கேல் வந்து நிக்கிறான். அவன் சொல்றான், இதுதான் நான் முன்னாடியே புக் பண்ண எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரண்ட். இந்த சிட்டியிலேயே இதை விட காஸ்ட்லியான பிளேஸ் வேற எதுவுமே இல்ல. அப்போ ஒரு லேடி வந்து சொல்றாங்க, மிஸ்டர் மைக்கேல், வாங்க உங்க பிரைவேட் ரூம்க்கு போலான்னு. மைக்கேல் சொல்றான், சாரி, நான் சீக்கிரமா வந்துட்டேன் போல. அந்த லேடி, பரவாயில்ல சார், விஐபி ரூம் தனியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வர வரைக்கும் நீங்க அங்க ரெஸ்ட் எடுங்க, இல்ல டெசர்ட் சாப்பிடுங்க. உங்க இஷ்டம்தான், வாங்க போலாம். மைக்கேல் நினைக்கிறான், ட்ரெஸ்ஸை பார்த்து தான் உலகம் மதிக்குது. கொஞ்ச நேரம் முன்னாடி எல்வி ஷாப்ல என்னைய யாரும் மதிக்கல. ஆனா இப்போ இந்த பிராண்டட் க்ளோத்ஸால இவ்ளோ ரெஸ்பெக்ட் கிடைக்குது. அப்போ அந்த லேடி சொல்றாங்க, சார், இதுதான் உங்க பிரைவேட் ரூம். டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. எது வேணும்னாலும் சொல்லுங்க. ஏதாச்சும் சர்வீஸ் வேணும்னா ப்ளீஸ் அந்த பெல்ல அடிங்க.
சீக்கிரமா நானோ இல்ல வேற யாரோ உடனே உங்க பக்கத்துல வந்துருவோம். ஏதாவது வேணும்னா பெல்ல அடிங்க, உடனே யாராச்சும் வருவாங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்ஜாய் பண்ணுங்க. மைக்கேல் யோசிக்கிறான். இதுதான் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலோட காஸ்ட்லியான ரூம். 14th ஃப்ளோர்ல இருந்து சிட்டியே நல்லா தெரியுது. காசு இருந்தா மாசான சர்வீஸ் கிடைக்கும். எதையும் யோசிக்காம பண்ணலாம். இப்போ இந்த சிஸ்டமை வச்சு யாரும் போக முடியாத லெவலுக்கு போக போறேன். என் ஜீனியஸ் மூளைய கட்டி போட்டு வச்சேன். ஆனா இனி எல்லாத்தையும் செஞ்சு காட்டுவேன். என் பேரண்ட்ஸ்க்காக நினைச்சதை எல்லாம் இப்போ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு காசு அனுப்புவோம். நிறைய அனுப்புனா ஷாக் ஆயிடுவாருன்னு சொல்லி உடனே 1 lakh ட்ரான்ஸ்ஃபர் பண்றான். அப்பா கேட்டா போனஸ்னு சொல்லிக்கலாம். இப்போ எதையும் சொல்லி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் மைக்கேல் ஸ்ட்ரீம் பார்க்கறான். ஜியானி சொல்றா, டான்ஸ் பிடிச்சிருந்தா ராக்கெட் அனுப்பி சப்போர்ட் பண்ணுங்க. யாருக்கும் டாப் ஸ்கோரர் ஆக ஆசை இல்லையா? மைக்கேல் யோசிக்கிறான். ஹோட்டல் லொகேஷன் அனுப்பியும் ரிப்ளை இல்லையே, அவ ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கா. உடனே மைக்கேல் ஒரு ராக்கெட்டை பறக்க விடுறான். ஜியானி, தேங்க்ஸ் ரெக்லஸ் குரு, நீங்க தான் டாப் ஸ்கோரர்னு சொல்லி ஸ்ட்ரீமை முடிக்கிறா. நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிடுறா. அப்போ ஒரு பொண்டு சாப்பிட கூப்பிடுறா. ஆனா ஜியானி, இன்னைக்கு எனக்கு வேற டின்னர் பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இந்த லேடி ஜியானி கிட்ட என்ன விஷயம், யார ஹுக்கப் பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. எங்க கூட டின்னர் வரமாட்டேன்னு சொல்றதால யாரோ பெரிய ஆளை தான் வளைக்கிறேன்னு டீஸ் பண்றாங்க. ஜியானி, லூஸ் மாதிரி பேசாத, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, நான் இன்னைக்கு மைக்கேல் கூட டின்னர் போறேன்னு சொல்றா. அவன் வேலை விட்டு போயும் உன்னால மறக்க முடியலல்ல, டேலண்ட்டுக்காக மட்டும் நீ போக மாட்டேன்னு இந்த லேடிஸ் கலாய்க்கிறாங்க. ஜியானி ரிப்ளை பண்றா, மைக்கேல் தான் நான் மேல வர ஹெல்ப் பண்ணான். இப்போ அவன் ரிசைன் பண்ணதால இது ஒரு ஃபேர்வெல் ட்ரீட்டே அவன் தர்றப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னு ஜியானி கேட்குறா. ட்ரீட்னா நாங்களும் வர்றோம்னு இந்த லேடிஸ் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஜியானி, சரி, ஆனா காஸ்ட்லியா ஆர்டர் பண்ணாதீங்க, அவன்கிட்ட காசு கம்மின்னு கண்டிஷன் போடுறா. பில் அதிகமானா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்றா. மத்தவங்களும் இன்னைக்கு நிறைய வேலை செஞ்சோம், சோ பே பண்றது பிரச்சனை இல்லைன்னு ஒத்துக்கிறாங்க. இந்த ரெட் ஹேர் பொண்ணு மனசுக்குள்ள, மைக்கேல் ஒரு பிச்சைக்காரன், எக் இல்லாத பேன்கேக் சாப்பிட்றவன், இவன் எங்க நம்மள கூட்டிட்டு போக போறான்னு நினைக்கிறா. தகுதியே இல்லாத இவனுக்கு இது தேவையான்னு கலாய்ச்சிட்டு மேக்கப் ரிமூவ் பண்ண போறாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் பார்க்கிங் லாட்ல மீட் பண்றாங்க. சரி, இப்போ நம்ம ஜியானி ஆரம்பிக்கிறா. வாங்க எல்லாரும் நம்ம கார்லயே போலாம். இன்னைக்கு ஸ்ட்ரீம்ல ஒரு ஃபேன் செம்ம கிஃப்ட் கொடுத்தாரு. சோ இப்போ மூடு வேற லெவல்ல இருக்கு. அதுக்கு இந்த yellow ஹேர் பொண்ணு, இப்போ கிஃப்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம், நீ எப்படி இவ்ளோ நல்ல கார் வாங்கினன்னு கேக்குற. ஜியானி அவளை டான்ஸ் ஸ்ட்ரீமரா மாற சொல்ற. ஏன்னா அதுல நிறைய கிஃப்ட்ஸும் nin.comல நல்ல காசும் கிடைக்கும். ஆனா அவ, என்னால முடியாது, மேக்கப் ஸ்ட்ரீம்லயே யாராச்சும் ரிச் கை கிடைச்சா போதும்னு ட்ரீம் பண்றா. அதுக்கு ரெட் ஹேர் பொண்ணு, ஸ்பான்சர்ஸை சமாளிக்கிறதே கஷ்டம், இதுல ரிச் பாய் ஃப்ரெண்ட் வேற கேக்குதான்னு கலாய்க்கிறா. ஜெங்கிங் என் கனவுன்னு சொன்னாலும் ட்ரீம் எல்லாம் பலிக்காதுன்னு நக்கல் அடிக்கிறா. மனசுக்குள்ள, ஜியானி எப்படி ரேங்க் 1 வந்தான்னு தெரியும், இவ ஒன்னும் அவ்வளோ பெரிய அழகில்லன்னு பொறாமையில திட்டுறா. அப்போ டின்னர் எங்கேன்னு கேட்கும்போது ஜியானி ஃபோனை பார்த்து ஷாக் ஆகுறா. இது எப்படி பாசிபிள்னு ஜியானி யோசிக்கிறா. ரெட் ஹேர் பொண்ணு, மைக்கேல் ஏதோ சீப் ஹோட்டல் புக் பண்ணிட்டாரோன்னு நினைக்கிறா. இந்த மாதிரி பசங்களை நம்பினதே தப்புன்னு அவ திட்ட ஆரம்பிக்கிறா. இது ரொம்ப மோசம்னு ஜியானி சொல்றா. வெயிட், இது லிங்வே ரெஸ்டாரண்ட்ல, ஆனா மைக்கேல் கிட்ட இவ்ளோ காசு எங்கிருந்து வந்துச்சு? சிட்டிலேயே காஸ்ட்லி ஹோட்டலை புக் பண்ண இவனுக்கு எங்க காசு? ஜிங் சொல்றா, இது வேற ஏதாச்சும் சின்ன ஹோட்டலா இருக்கும், சேம் நேம்ல மைக்கேல் வேற எங்கேயாச்சும் புக் பண்ணிருப்பான். ஆனா ஜியானி சொல்றா, இல்ல, இது நிஜமாவே கிங்டன் பில்டிங்ல இருக்கிற அந்த 5 ஸ்டார் லிங்வே ரெஸ்டாரண்ட் தான், மைக்கேலே தான் புக் பண்ணிருக்கான். அங்க ஒரு பர்சனுக்கே 3000 ஆகும், புக்கிங் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஜிங் ஷாக் ஆகி, மைக்கேல் நிஜமாவே ரிச் ஆயிட்டானா? அதனாலதான் வேலையை விட்டுட்டானோ? வேலை இல்லாம யாரும் 3 மாச சேலரியே சாப்பாட்டுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. அந்த ரெட் ஹேர் பொண்ணு, நம்ப முடியல, மைக்கேல் ரொம்ப பாவம்னு சொல்றா. கண்டிப்பா இது வேற ஏதாவது டம்மி ஹோட்டலா தான் இருக்கும், வேற பில்டிங்ல இருக்கிற ஹோட்டலா கூட இருக்கலாம். சீன் போடுறதுக்காக மைக்கேல் இப்படி போய் சொல்றான்னு நினைக்கிறா. ஜியானி சொல்றா, மைக்கேல் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, யாரையும் ஜட்ஜ் பண்ணாத. ரெட் ஹேர் பொண்ணு வெளியே சரின்னு சொன்னாலும் மனசுக்குள்ள மைக்கேலை அசிங்கப்படுத்த வெயிட் பண்றா. ஜியானி, வாங்க கிங் பில்டிங் போலாம், அப்பதான் உண்மை தெரியும்னு ஜியானி சொல்றா. ஜிங் சொல்றா, ஜியானி, உன் கார் செம்மையா இருக்கு, என் பழைய கார் சரியில்லை, நானும் உன்ன மாதிரி லக்ஸரி கார் வாங்கணும்னு ஜிங் ஆசைப்படுறா. ரெட் ஹேர் பொண்ணு, நீ பெரிய பியூட்டி பிளாகர் தானே, ரிச் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நீ நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம், இங்க பெருசா ஒன்னும் பண்ண வேணாம், உன் ஸ்டாண்டர்ட்ஸை குறைச்சிக்கோ, அப்படி பண்ணா பெரிய பிக் ஷாட்ஸ் எல்லாம் உனக்கு பே பண்ணுவாங்க, அதுக்கு மேல உன் சேனல்ல ஆட்ஸ் வருதான்னு கவலைப்பட வேணாம். ஜிங் கிங், மொக்க பேச்சை நிறுத்து, இது நடக்காது, என் ஆடியன்ஸ் எல்லாம் பொண்ணுங்க தான், அவங்க ஏன் இதை பண்ணணும்? ரெட் ஹேர் பொண்ணு, உண்மையா சொல்லணும்னா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ரிச் கை யாராவது கிடைச்சா அவனை கல்யாணம் பண்ணிப்பேன், லைஃப் ஃபுல்லா கஷ்டப்பட யாரு ரெடி? ஜியானி, நீ இப்போ அமைதியா இருக்க, என் பேச்சை கேட்டுட்டு என்ன சீப்புன்னு நினைக்கிறியா? ஜியானி, இல்ல, நான் ஏன் உன்னை சீப்புன்னு நினைக்க போறேன், என் பெர்ஸ்பெக்டிவ் வேற, பசங்களோ இல்ல பொண்ணுங்களோ யாரையும் நம்பாம ஓனா சம்பாதிக்கணும். நீ சொல்ற அந்த ரிச் கை உன்னை விட்டு போகலாம், அவன்கிட்ட கேர்ள்ஸுக்கு பஞ்சம் இருக்காது, சோ உன் ஓன் ஃபீட்ல நீ நிக்க கத்துக்கணும். ரெட் ஹேர் பொண்ணு, உன் தாட்டே வியர்டா இருக்கு. மனசுக்குள்ள, ஜியானி ரொம்ப துள்ளாத, உன் டீமை நான் பாத்திருக்கேன்,
நீ ஆனஸ்டா டாப் ரேங்க் வந்தேன்னு நம்ப முடியல. நீ ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிருக்க. அது சீக்கிரம் வெளியே வரும். ஜியானி, இத பத்தி இப்போ பேசாத. டின்னர் டைம் மூட ஸ்பாயில் பண்ணாத. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஏன் லாஜிக் உன்கிட்ட இருந்து வேற. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கிங்டன் பில்டிங்க்கு வந்துடுறாங்க. ஜெங் கேக்குறா, ஜியானி, உள்ள போக முன்னாடி செக் பண்ணுவோமா? நீ நட்டியோட டாப் ரேங்கா இருந்தாலும் உன் இன்கம் அதிகம்தான், ஆனா உள்ள ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும்னு ஜெங் சொல்றா. இங்க ரேட்லாம் ரொம்ப ஹை, சாப்பிடுறது நமக்கு காஸ்ட்லியா இருக்கும். மைக்கேல் ஃப்ளெக்ஸ் பண்ண நினைச்சு ராங் அட்ரஸ் கொடுத்திருப்பானோ? ரெட் ஹேர் பொண்ணு, நீ சொல்றது சரிதான். ரிசர்வேஷன் இல்லனா இந்த ஹோட்டல்ல நமக்கு செம்ம அசிங்கமா போயிடும். நம்ம வேற பாப்புலர். யாராவது போஸ்ட் போட்டா ஃபாலோவர்ஸ் எல்லாம் காலி. அது மட்டும் இல்ல, கம்பெனிலையும் நல்லா திட்டு விழும். ஜியானி, ஒரு நிமிஷம் இரு, நான் கால் பண்றேன். ஆனா மைக்கேல் காலை எடுக்கவே இல்ல. ரெட் ஹேர் பொண்ணு, என்னாச்சு? மைக்கேல் ஃபோன் எடுக்கலையா? மனசுக்குள்ள, ஜியானி, எல்லாம் உன் தப்புதான். ஒரு ஏழை பையன் சொன்னதை நம்புறது பெரிய முட்டாள்தனம். இங்க வந்துட்டல்ல, உன்னை நல்லா அசிங்கப்படுத்துவேன்னு முடிவு பண்றா. ஜியானி, மைக்கேல் பிஸியா இருப்பான் போலன்னு சொல்றா. இல்லனா எப்பவுமே ஒரே கால்ல ஃபோன் எடுத்துருவான். ரெட் ஹேர் பொண்ணும் அதே தான் நானும் சொல்றேன்னு சொல்றா. அவனுக்கு ஏதாவது வேலை இருக்கும், அதான் ஃபோனை பார்க்கல. நம்ம மேல போய் செக் பண்ணுவோம். அங்க நல்லா ஃபன்னா இருக்கும். ரிசப்ஷன்ல கேட்டு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஜியானியும் சரி போலான்னு ஒத்துக்கிறா. ஜியானி, லிங்வி ரெஸ்டாரண்ட் ரொம்ப காஸ்ட்லி, நானே இங்க சாப்பிட நினைச்சதே இல்லைன்னு யோசிக்கிறா. மைக்கேல் சேலரிக்கே இது எல்லாம் முடியுமான்னு யோசிக்கிறா. இங்க சாப்பிட நான் யோசிச்சதே இல்ல. இது ரொம்ப லக்ஸுரி ரெஸ்டாரண்ட் ஆச்சே. மைக்கேல் சேலரிக்கு இது சத்தியமே இல்ல. அவன் புக் பண்ணியிருந்தா செலவு ஜாஸ்தி. மைக்கேல் புக் பண்ணிருப்பான்னு தோணல. எனக்காக இவ்ளோ பெரிய செலவு பண்ண அவசியம் இல்லையே. ஆனா ஒருவேளை மைக்கேல் புக் பண்ணலன்னா அப்போதான் பெரிய சோதனையே. நான் தான் எல்லாருக்கும் ட்ரீட் தரணும். என் பாக்கெட் காலி ஆயிடும். இது ரொம்ப பெரிய கஷ்டம்தான். மைக்கேல், உன் வார்த்தை பொய்ய ஆயிடாத. அப்படியே ரெஸ்டாரண்ட் உள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த லக்ஸுரி ரெஸ்டாரண்ட்டை பாக்குறாங்க. ஜியானி யோசிக்கிறா, ஏன் கால் எடுக்கல? மேல வரதுக்கு முன்னாடி கால் பண்ண, அவன் ஒரு முறை கூட எடுக்கல. மைக்கேல் பொய் ஏதோ சொல்லிருப்பானோ? பயத்தோட ரிசப்ஷனுக்கு போறா. அப்போ அந்த லேடி ஹலோ மேடம்னு சொல்றா. ரிசர்வேஷன் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறா. கேட்கவும் ஜியானிக்கு பயம் வந்துருச்சு. உள்ள நடுக்கமா இருக்கு. நாங்க பண்ணல, ஆனா என் ஃப்ரெண்ட் மைக்கேல் பண்ணிருப்பாரு. மைக்கேல் பேரை செக் பண்ணுங்களேன், யாராவது ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா? ரெட் ட்ரெஸ் பொண்ணு முட்டாள்னு நினைக்கிறா. நீ ஒரு பாவமான பொண்ணு ஜியானி. மைக்கேல் புக் பண்ணுவான்னு நம்புறியா? நீ உண்மையாவே ஒரு லூசு தான். நான் உன்னை தடுக்க போகல. உன் மானம் போக போகுது. அதை பார்க்க தான் நான் வெயிட் பண்றேன். மைக்கேலை நம்பி நீ தப்பு பண்ணிட்ட. இன்னைக்கு உனக்கு நல்ல ஆப்பு. அந்த லேடி என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றா. மிஸ்டர் மைக்கேல் உங்க வருகைக்காக வெயிட் பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்கன்னு மைக்கேல் சொன்னாரு. சீக்கிரம் வருவாங்கன்னு சொன்னாரு. ஆனா உங்களுக்கு தெரியல போலையே. நம்ம வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல. அந்த ரெட் ஹேர் பொண்ணு ஷாக் ஆகி யோசிக்கிறா. இந்த மைக்கேல நிஜமாவே புக்கிங் பண்ணிருப்பானான்னு. என்னால நம்ப முடியல. இந்த ஜியானி ரொம்ப லக்கி. கம்பெனி இவளுக்கு எல்லா சப்போர்ட்டும் தராங்க. இதுதான் இவள் நம்பர் 1ஆ இருக்க காரணம். நான் இவளை விட அழகா இருந்தும் ரேங்க் 2ல தான் இருக்கேன். இவளோட சாட்ல எல்லாம் பயங்கர ரிச் பீப்புள் இருப்பாங்க. இப்போ இந்த மைக்கேல் வேற இவளை இம்ப்ரெஸ் பண்ண பாக்கறான். பாவம் மைக்கேல், சேலரியே இவளுக்காக வேஸ்ட் பண்றான். ஆனா இந்த பொண்ணு கிரீடின்னு அவனுக்கு தெரியாது. கடைசில காசு தான் போகும், பொண்ணு கிடைக்காது. ஜியானிக்கு ரிச்ச ஷோ ஆஃப் பண்றவங்களன்னா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு மைக்கேல் அழ வைக்க போறேன். இந்த ஏழை நம்மகிட்ட ஷோ ஆஃப் பண்றானா? லிஃப்ட்ல போகும்போது ஜியானி பயந்துகிட்டே இருக்கா. ஒருவேளை அவன் வேற யாராச்சும் மைக்கேலா இருந்தா என்ன ஆகும்? நம்ம 40th ஃப்ளோர் போறோம். இதுதான் காஸ்ட்லி பிளேஸ். ஏதாச்சும் தப்பா நடந்தா நம்ம கெரியரே காலி ஆயிடும். இந்த லிஃப்ட் விஐபி கஸ்டமர்ஸ்க்கு தான். ஒரு விஐபி ரூம் சாப்பாடு 10,000 யுவான் ஆகும்னு கேள்விப்பட்டேன். ஜியானி ஷாக் ஆகுறா. 10,000 யுவானா? இது ரொம்ப காஸ்ட்லியாச்சே. ரெட் ஹேர் பொண்ணு நினைக்கிறா, இது வேற யாரோ மைக்கேல் தான். 50 யுவான் செலவு பண்ணாதவன் 500ன்னு நினைச்சு வந்திருப்பான். ஒருவேளை இவன் புக் பண்ணியிருந்தானோ ஜியானி மட்டும்தான் வருவான்னு நினைச்சு வந்திருப்பான். ஆனா ஜியானி நம்மையும் கூட்டிட்டு வந்துட்டா. மைக்கேலுக்கு நல்ல தர்படி கிடைக்க போகுது. அந்த மைக்கேல் ரொம்ப உஷாரா இருந்திருக்கான். அவனுக்கு முன்னாடியே புக்கிங் விஷயம் தெரியும். வேற யாரோ புக் பண்ணதை தான் அவன் யூஸ் பண்றான். அதுதான் பொய் சொல்லி ஷோ ஆஃப் பண்ணியிருக்கான். லிங்வே ரெஸ்டாரண்ட்னு சொல்லி நம்மைய ஏமாத்தினான். நீ எவ்வளோ பொய் சொன்னாலும் உண்மை வரப்போ அசிங்கம்தான். உண்மை வெளியே வரப்போ ரொம்ப கேவலமா போயிடும். அந்த லேடி சொல்றாங்க, நீங்க ரூம்க்கு வந்துட்டீங்க. நீங்க 4th ஃப்ளோர் பிரைவேட் ரூம்க்கு வந்துட்டீங்க. உள்ள போங்க, மைக்கேல் சார் உள்ளதான் இருக்காரு. உள்ள போன ஜியானிக்கு ஷாக். மைக்கேலை காணோம். உள்ள போனதுக்கப்புறம் ஜியானி யோசிக்கிறா, மைக்கேலை இங்க எங்கேயும் காணுமே. ஜான் கிங்க்கு அது கவலையே இல்ல. அசிங்கமா பரவாயில்ல, ரூம் காலியா தான் இருக்கு. விஐபி ரூம்ல நல்ல போட்டோ எடுப்பேன். போஸ்ட் போட இதுதான் நல்ல சான்ஸ். இங்க போட்டோ எடுத்தா எல்லாரும் ரிச்னு நினைப்பாங்க. நீங்களும் போட்டோ எடுங்க, யாரும் திட்டமாட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் லிங்வேல பிரைவேட் ரூம் போட்டோ முக்கியம்.
இங்க போட்டோ எடுத்தா எல்லாரும் நம்மைய ரிச்னு நினைப்பாங்க. லைக்ஸ் அள்ளி கூட்டும்னு போஸ்ட் போட முடிவு பண்றா. போஸ்ட் போட்டா எல்லாரும் நம்மைய ரிச்னு நினைப்பாங்க. லிங்க்வேக்கு வந்ததால லைக்ஸ் பிச்சுக்கிட்டு போகும். லைக்ஸும் அள்ளி கூட்டும்னு சொல்றா. ரெட் ஹேர் பொண்ணு, நீ போட்டோ எடுத்துக்கோ, எனக்கு இதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அந்த மைக்கேல் நம்மைய கூப்பிட்டு வராம ஏமாத்திட்டான். எனக்கு முன்னாடியே தெரியும் அவன் பொய் சொல்றான்னு. அவன் பொய் சொல்றான்னு முன்னாடியே நினைச்சேன். ஜான்கிங்க்கு ஒரே குஷி, வியூவை என்ஜாய் பண்றா. இந்த சான்ஸ் எப்போ கிடைக்கும்னு தெரியல. இந்த ரெஸ்டாரண்ட் ரூம்னு நான் நினையவே பார்க்கல. இந்த வியூ ரொம்ப கம்மாலா இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ண முடியாது. இந்த சான்ஸ் எப்போ கிடைக்கும்னு தெரியல. ரெட் ஹேர் பொண்ணு ஜியானி கிட்ட கேக்குறா. மைக்கேல் ரிப்ளை பண்ணானான்னு கேக்குறா. வேற மைக்கேல்னு தெரிஞ்சா அசிங்கமா போயிடும். வேற யாராச்சும் வந்தா அசிங்கமா போயிடுமே. அவன் என்னதான் பண்றான்? இவ்ளோ பிஸியா? ரிப்ளை கூட பண்ண முடியாத அளவுக்கு பிஸியா? சரி, உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். அந்த லேடி ரூமுக்கு போயிட்டு கூப்பிடுறாங்க. சார், உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. உங்க கூட வந்தவங்க வெளியே இருக்காங்க. வெளியே வந்து பாருன்னு சொல்றாங்க. ஜியானிக்கு இன்னும் சந்தேகம்தான். கண்டிப்பா ஏதோ தப்பா நடக்குது. மைக்கேலோட சேலரி ரொம்ப கம்மி. அவனால லிங்வே ரெஸ்டாரண்ட்ல பிரைவேட் ரூம் புக் பண்ண முடியாது. அதுவும் 40th ஃப்ளோர்னா இது ஒரு பெரிய ஜோக்கு. ரெட் ஹேர் பொண்ணு சொல்றா, எனக்கு முன்னாடியே தெரியும். இனிமே மைக்கேலுக்கு செம்ம இன்சல்ட் தான். வெளியில வர யாரோ அவன் தூங்குனதை டிஸ்டர்ப் பண்ணதுக்காக இவனை நல்லா அசிங்கப்படுத்த போறான். அப்போ வெளியில வந்து மைக்கேல் சொல்றா, ஜியானி என்ன மன்னிச்சிடு, நான் தூக்கத்துல இருந்துட்டேன். இப்போதான் செக் பண்ணேன். உங்ககிட்ட இருந்து 5 மிஸ் கால்ஸ் வந்திருக்கு. நீங்க வெயிட் பண்றீங்களா? என்ன மன்னிச்சிடு, நான் irresponsible-ஆ இருந்திருக்க கூடாது. வெயிட்டர், என் கெஸ்ட்ஸ் வந்துட்டாங்க. இனிமே இவங்களுக்கு சர்வ் பண்ணுங்க. வெயிட்டர், சரி மாஸ்டர்னு சொல்றா. ஜியானி யோசிக்கிறா, டம்மி பிரெயின் போடுற மைக்கேலா இது? இப்போ மைக்கேல் லூயி விட்டான் லிமிடெட் எடிஷன் Dress போட்டிருக்கான். மைக்கேல், நீ எப்படிமான? இவ்ளோ காசு எங்க இருந்து வந்துச்சு? ஜெங்கிங் சொல்றா, மைக்கேல் லூயி விட்டான் லிமிடெட் எடிஷன் போட்டிருக்கான். இதன் ஜாக்கெட்டே 1,00,000 யுவான் ஆகுமே. பில்லியனர்ஸ் மட்டும்தான் இதை போடுவாங்க. மைக்கேல் ரியாலிட்டியை மறைச்சிட்டு இருந்தானா? இவன் நிஜமாவே யாரு? பேக்ரவுண்ட் என்ன? ரெட் ஹேர் பொண்ணு நினைக்கிறா, இந்த Dress பாஸால கூட வாங்க முடியாதே. மைக்கேல் ரியாலிட்டியை மறைச்சிட்டானா? இவன் ஏதோ பெரிய ஃபேமிலி யங் மாஸ்டரோ? ஜியானி லக்கு பெருசுதான். பெரிய இடத்துல ஹுக் பண்ணி வச்சிருக்கா. ஒன்னும் தெரியாத மாதிரி நல்லா நடிக்கிறா. ஜியானி சொல்றா, மைக்கேல், வழியா உன்னை பாத்துட்டோம். மைக்கேல், நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்களா? நீ ஜென்கிங் தானே? உன்ன தெரியும். ஆனா நீ யாரு? ஒரே கம்பெனில வேலை செஞ்சும் உன்ன தெரியலையே. ரெட் ஹேர் பொண்ணு சொல்றா, என் பேரு கீன்னு அவ இன்ட்ரோ தரா. ஜின்னு, என்ன மிஸ் ஜின்னுனே கூப்பிடலாம். மைக்கேல் சொல்றான், மிஸ் ஜின்னு, என்ன மன்னிச்சிடுங்க, இப்போதான் தூங்கி எந்திரிச்சேன். அதான் உன்னால அடையாளம் தெரியல. ஆனா இவ்ளோ பியூட்டி ஃபில்டர் இல்லாம பார்த்தா ரேங்க் 2னே தெரியல. ஜின்னு சொல்றா, மைக்கேல், கரெக்டா சொன்ன, நீ சொல்றது சரிதான். இன்னைக்கு மேக்கப் ரொம்ப லைட்டா போட்டிருக்கேன். சுத்தமா லைவ் ஸ்ட்ரீம்காக தான் எப்பவுமே மேக்கப் போடுவோம். ஜியானி சொல்றா, மைக்கேல், சாரி, நான் இப்பதான் வேலை முடிச்சு கிளம்பினேன். அப்போதான் ஜென்கிங்கும் ஜின்னுவும் கூட வரதா சொன்னாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட போறோம். இதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? மைக்கேல் சொல்றான், இல்லையே ஜியானி, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. கொஞ்ச நேரத்துல அங்க நிறைய வெயிட்டர்ஸ் வராங்க. மீல் ரெடின்னு சொல்றாங்க. சாப்பாட பார்த்து ஜியானி ஷாக் ஆகுறா. அவ யோசிக்கிறா, மைக்கேல் என்ன பண்றான்? புக்கிங்கே கிடைக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இவன் இவ்ளோ காஸ்ட்லி ஃபுட்டா ஆர்டர் பண்றானே. புக்கிங் கூட பண்ணிட்டான். பில் ஸ்பிளிட் பண்றது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாகுமே. ஜெங்கிங் சொல்றா, ஜியானி, செம்ம விஷயம். நம்ம கூடவே ஒரு பெரிய யங் மாஸ்டர் இருந்திருக்காரு. நமக்கு தெரியாம போச்சே. மக்கள் எல்லாம் பெரிய முட்டாள் தான். 1.5 வருஷமா இவன் நம்ம கிட்ட வேலை பார்த்தான். ஒருவேளை இவன் ஃபேமிலியே வர வச்சிட்டானோ? வெட்டி வேலையை விடு, ஃபேமிலி பிசினஸ் பார்க்க டைம் வந்துருச்சு. அதான் இன்னைக்கு ஜாப ரிசைன் பண்ணிருக்கான். ஜியானி ஷாக் ஆகி சொல்றா, உண்மையா சொல்ல போனா எனக்கு எதுவும் தெரியல. மைக்கேல் பத்தி ஒண்ணுமே தெரியாது. இவன் எப்படி இவ்ளோ செலவு பண்றான்? இவ்ளோ காசு எங்க இருந்து வந்துச்சு? மைக்கேல், உன் ரியாலிட்டி என்ன? எனக்கு தோணுது உண்மையாவே உன்னை எனக்கு தெரியாதுன்னு. மைக்கேல் யோசிக்கிறான், இப்போ என் முன்னாடி இவ்ளோ சூப்பரான சாப்பாடு இருக்கு. பார்க்கவே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. கண்டிப்பா இதை சாப்பிட்ட அப்புறம் ஸ்டோரியில அடுத்த ட்விஸ்ட் என்ன? மைக்கேல் செம்ம லிச்சாயிட்டான் போல. இந்த சாப்பாடு சாப்பிட்ட அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு வீடியோல பாருங்க. இந்த சாப்பாடு கண்டிப்பா வெதுவுல ஒட்டாது. எல்லாமே சூப்பா தான் இருக்கு. இந்த டிஷ் என்னன்னே தெரியல. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏன் இவ்ளோ சீன்னு புரியல. ஜென்கிங், மைக்கேல், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், போட்டோ எடுத்துக்கவான்னு கேக்குறா. மைக்கேல், நோ ப்ராப்ளம், எத்தனை வேணும்னாலும் எடுத்துக்கோன்னு கூலா சொல்றான். இங்க யாருக்கும் சாப்பிட பேஷன்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் ஜென்கிங் ஃபுட போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறா. ஜீனு கேக்குறா, ஜியானி, இங்க என்ன நடக்குது? வழி ஃபுல்லா பயமுறுத்திட்டே வந்த, ஆனா மைக்கேல் செம்ம ரிச்சா இருக்கானே. 14th ஃப்ளோர்ல பிரைவேட் ரூமை புக் பண்ணிட்டான். இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஜியானி சொல்றா, சத்தியமா எனக்கே இது தெரியாது. அவன்கிட்ட இவ்ளோ காசு இருக்கும்னு நம்பவே முடியல. நான் பயமுறுத்தல, நானே பயந்துதான் இருந்தேன். சொல்ல போனா நானும் மைக்கேலும் அவ்ளோ க்ளோஸ் இல்ல. இதுதான் எங்க ஃபர்ஸ்ட் பர்சனல் மீட். மார்க்கெட்டிங்ல மைக்கேல் கிங், ஃபாலோவர்ஸ் ஏற அவன் தான் ஹெல்ப் பண்ணான். டைரக்ஷன், எடிட்டிங்னு எல்லாத்துலயும் ஹெல்ப் பண்ணான். கிராட்டிடியூட்காக தான் இந்த டின்னருக்கு வந்தேன். டாக்ஸி கூட எடுக்க மாட்டான். இங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கும் புரியல. அப்போதான் ஜியானி இத பார்த்து அவ ஷாக் ஆகி யோசிக்கிறா. ஒரு நிமிஷம், மைக்கேல் நிஜமாவே ஒரு கேங் மாஸ்டரா? லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிக்க இங்க வந்துட்டானோ? ஜாப்
விடும்போது ஒரு பொண்ணோட பில் பே பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டானோ அதனால தான் நம்ம கிட்ட இவன் வெல்த்த ரிவீல் பண்றான். இல்லனா இவன் இப்படி பண்ணவே மாட்டான். மைக்கேல், வேற நல்ல டேஸ்டி சாப்பாடு இல்லையா? எதுவுமே சரியா இல்லையே. ஜெங்கிங், மைக்கேல் நீ வேற லெவல் பா. இந்த ரெஸ்டாரண்ட்லயே இப்படி சொல்றியே, நான் போட்டோ எடுக்கவே சந்தோஷப்படுறேன். நீ என்னடானா டேஸ்ட் இல்லன்னு சொல்ற. சரி, உன் இஷ்டம். உன்கிட்ட தான் காசு கொட்டி கிடக்கு. நாங்க இதையே பார்த்ததில்ல. நீ வேற லெவல் ஃபுட பார்த்திருப்ப. அப்ப வெயிட்டர் வந்து, சார் நீங்க கஸ்டமைஸ் கூட பண்ணலாம் சார். நம்ம செஃப்ஸ் எல்லாம் மாஸ்னு சொல்றா. மைக்கேல், இத கேட்டாலே போர் அடிக்குது. நல்ல ஸ்பைசியா சாப்பாடு வேணும். நல்ல சிக்கன், மட்டன், கிராப் கொண்டு வா. ஆனா எல்லாமே சின்ன சின்ன பீசஸா இருக்கணும். வெயிட்டரும், சரி மாஸ்டர் இப்போ ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு போறா. ஜென்கிங், மைக்கேல் நீ மாசு. இங்க இப்படி ஆர்டர் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. நிஜமாவே காசு இருந்தா என்ன வேணும்னாலும் பண்ணலாம். காசு இருந்தா என்ன வேணா பண்ணலாம்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். நம்ம பாஸுக்கே தெரியாது அவர் யாருக்கிட்ட பேசுறாருன்னு. பாஸுக்கே இவ்ளோ தைரியம் இல்ல, ஆனா நீ அசல்தியா பண்ற. ஜின் சொல்றா, மைக்கேல் இது பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட். இப்படி சாப்பிட வேற எங்க போயிருக்கலாம்ல? இதெல்லாம் இவங்க மெனுலயே இருக்காது. ஜின்னுக்கு டவுட் வருது. இவன் ரிச்சா இல்ல சீன் போடுறானா? பிரெஞ்சு ஃபுட் பத்தி இவனுக்கு ஒண்ணுமே தெரியலையே. இவனால நமக்கு தான் அசிங்கம் போல. மைக்கேல் நிறைய ஐட்டம்ஸா ஆர்டர் பண்றான். வெயிட்டர் சொல்றான், சார் நம்ம மெனுல இது இல்ல. இதெல்லாம் செய்ய முடியாது சார். மைக்கேல், மேனேஜரை கூப்பிடு. எனக்கு அவர்கிட்ட பேசணும். மெனு பிடிக்கலனா மாத்து. காசு எவ்வளோ வேணா தரேன். வெயிட்டரும் மேனேஜரை கூப்பிட போறா. இவன் சீரியஸ்னு அவளுக்கு புரியுது. கொஞ்ச நேரத்துல மேனேஜர் வரான். சார் என்ன பிரச்சனை? மெனு பிடிக்கலையா? நான் தான் மேனேஜர். மன்னிச்சிடுங்க சார், இது பியூர் பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட் சார். இங்க பிரெஞ்சு ஃபுட் மட்டும்தான் கிடைக்கும். கிடைக்காது. லின்வி ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு இவ்ளோ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தந்ததுக்கு ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க. ஜின் யோசிக்கிறான், எனக்கு முன்னாடியே தெரியும் லின்வி ஒரு பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட்னு. இவன் என்ன நினைக்கிறான், இங்க மேனேஜரை கூப்பிட்டா எல்லாம் நடந்திடும்னா? நீ யங் மாஸ்டர், உன் வீட்ல வேணா இரு. லின்வி ஒன்னும் சின்ன ரெஸ்டாரண்ட் இல்ல. அவங்க ஏன் உன் பேச்ச கேட்கணும்? மைக்கேல் யோசிக்கிறான், நான் இப்போ பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட்ல பார்பிக்யூ கேட்கிறேன். அதனால தான் இது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மைக்கேல் சொல்றான், மேனேஜர் நீ ரொம்ப ஷார்ப். உன் பேச்சு எனக்கு பிடிச்சிருக்கு. இனிமே எப்போ தோணுனாலும் கண்டிப்பா வருவேன். ஆனா மெனு ஏன் இஷ்டப்படி தான் இருக்கணும். பிரெஞ்சு ரெஸ்டாரண்டா இருந்தா எனக்கு என்ன? மேனேஜர் சொல்றார், சார் டென்ஷன் ஆகாதீங்க. உங்க இஷ்டப்படியே எல்லாம் இப்ப நடக்கும். உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சார். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு எக்ஸ்ட்ரா மெனு கார்டு ரெடி பண்ணிடுவோம். இது ஒரு பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட்னு கூட பார்க்காம கண்டிப்பா உங்க இஷ்டப்படி பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஃபுட் இப்போ வந்துடும். நீங்க லின்வி ரெஸ்டாரண்ட்குள்ள வந்த உடனே மேனேஜரை வர சொல்லுங்க. அப்புறம் எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் சொல்லுது, ஹோஸ்ட் நீங்க ஷெங் சிட்டியோட டாப் பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட்டையே நீங்க சொல்ற மாதிரி பணிய வச்சிட்டீங்களே. நிஜமாவே நீங்க வேற லெவல். இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் எப்பவுமே அவங்க ரூல்ஸை மாத்தவே மாட்டாங்க. இந்த மாஸ் சம்பவத்துக்காக நாங்க உங்களுக்கு 5 lakh ரிவார்ட் தரோம். இனிமையும் உங்க லிமிட்டை புஷ் பண்ணிட்டே இருங்க. மைக்கேல் நினைக்கிறான், சிஸ்டமே கவலையே படாத. இதை விட பயங்கரமா ஏதாவது பண்ணுவேன். எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டாச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. ரிவார்டை மட்டும் ரெடியா வச்சுக்கோ, அதுல குறை வைக்காத. மைக்கேல் சொல்றான், இங்க காசை பத்தி கவலைப்படாதீங்க. வயிறு நிறைய சாப்பிடுங்க. இன்னைக்கு இந்த லின்வி ரெஸ்டாரண்ட் நம்மது தான். யாரும் தயக்கப்படாதீங்க. இது என்னோட ஸ்பெஷல் ட்ரீட். ஜான்கிங் குஷியா சொல்றா, மைக்கேல் நீங்க செம்ம பாஸ். இன்னைக்கு பெரிய சம்பவமே பண்ணிட்டீங்க. இந்த லின்வையில நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட முடியும்னு நான் போட்டோ எடுத்து போட்டா எல்லாரும் மிரண்டுடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மைக்கேலுக்கு அவன் சாப்பாடு வந்துடுச்சு. ஜான்கிங் சாப்பாட்டை பார்த்து ஷாக் ஆகி சொல்றா, நிஜமாவே காசுக்கு தான் இவ்ளோ பவரா? மைக்கேல் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணிட்டான். மைக்கேல், இப்படி ஒரு விஷயத்த நானே பார்த்ததே இல்ல. நீங்க வேற லெவல் தான். ஜான்கிங் மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் லின்வில இப்படி சாப்பிட்டேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதான் போட்டோ எடுத்துக்கிறேன். கிங்டியன் டவர் டாப்ல 5 ஸ்டார் லின்வேயில பார்பிக்யூவா? இது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். மைக்கேல் சொல்றான், சரி வாங்க நம்ம டின்னரை ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படியும் நீங்க எல்லாரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் இப்போ வந்துட்டேன், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. மைக்கேல் சொல்லிட்டு கிளம்புனான். உண்மையான இந்த லின்வே ரெஸ்டாரண்ட் குக்ஸ் வேற லெவல். செம்ம டேஸ்டியா சாப்பாடு செஞ்சிருக்காங்க. மைக்கேல் போனதுக்கு அப்புறம் ஜேன் கிங் சொல்றா, அவன் ட்ரெஸ் காஸ்டே கம்மியா 1.5ல இருந்து 2 lakhs யுவான் இருக்கும்னு. இந்த டின்னர் பில்லே பாரு, இதுவே 3 lakhs யுவான் ஆச்சு. மைக்கேல ஒரு பாவம்னு என்னால நம்ப முடியல. அவனோட 1.5 years salary கூட இவ்ளோ இருக்காது. பார்ட் டைம் ஜாப் பண்ணி இவ்ளோ கர்ச்சு பண்ண முடியாது. மைக்கேல் நிச்சயமா நார்மல் ஆளு கிடையாது. அவன் கண்டிப்பா ஏதோ ரிச் ஃபேமிலி யங் மாஸ்டர் தான். ஆனா இவ்ளோ பவர்ஃபுல் ஆளு நம்ம கம்பெனில ஏன் வேலை பார்க்கணும்? இது ஏதாவது லவ் மேட்டரா? மைக்கேல் உன் மேனேஜர் தானே, உனக்காக தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். ஜாயின் பண்ணதுல இருந்தே அவன் ஃபோக்கஸ் உன் மேல தான் இருக்கு. நீ பேசும்போதெல்லாம் அவன் ரியாக்ட் பண்றான். உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெயானி சொல்றா, வேணா லூஸ் மாதிரி பேசாத. நான் ஒன்னும் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல. ஒரு யங் மாஸ்டர் ஏன் 5000 யுவானுக்கு வேலை பார்க்கணும்? அவனுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு தான் நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணியிருப்பான். அவனுக்கு ரொம்ப பில்டப் கொடுக்க பிடிக்காது போல. அதனால தான் அவன் ரிச்னு யாருக்கும் தெரியல.
இப்போ கம்பெனியை விட்டு போனதுனால அவன் ரியாலிட்டியே காட்டிட்டான். அவன் நடந்துக்கிறத பார்த்தா என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு எனக்கு தோணல. ஜேன் கிங் சொல்றா, நீ சொல்றது சரிதான். நான் நிறைய மண்வாள பார்த்திருக்கேன். ரிச் பீப்புள் இப்படிதான் புது புது எக்ஸ்பீரியன்ஸ் தேடுவாங்க. இதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னு தெரியல. அப்புறம் ஜின் கேக்குறான், மைக்கேல விடு, உனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இல்லாம எப்படி இருக்கும்? இவன் எவ்ளோ பெரிய டாப் டியர் ரிச் கைன்னு பாருங்க. ஒரு டின்னருக்காக மட்டுமே இவ்ளோ மணி ஸ்பெண்ட் பண்றான். இதுக்கு முன்னாடி யாரும் யாருக்காகவும் இவ்ளோ செஞ்சு நான் பார்த்ததே இல்ல. கண்டிப்பா ஜியானி, உன் மனசுல மைக்கேல் மேல ஏதோ இருக்கு. அப்போ ஜின் சொல்றான், நீ ஃபுல்லா ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்த. மைக்கேல் பத்தி உனக்கு முன்னாடியே தெரியுமா? எங்க கிட்ட இருந்து இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டியா? இது ரொம்ப தப்பு. அதான் உன் ஸ்ட்ரீம் டாப் ஸ்கோரரை நீ மதிக்கிறது இல்ல. காரணம், மைக்கேல் முன்னாடி அவனெல்லாம் யாரு? நீ செம பெரிய டீல் அடிச்சிட்ட. நாங்க தான் ஏமாந்து போயிட்டோம். உன்னை ரொம்ப இன்னசென்ட்னு நினைச்சோம். ஆனா நீ உன் ஃபியூச்சரை செம்மையா செட் பண்ணி வச்சிருக்க. ஜெயானி சொல்றா, மைக்கேல் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க அவ்ளோ க்ளோஸ் கூட இல்ல. அப்படி இருக்கிறப்போ மைக்கேல் மேல ஃபீலிங்ஸ் எப்படி வரும்? எங்க பேச்செல்லாம் ஜஸ்ட் ஆஃபீஸ் மேட்டர்ஸ் தான். மைக்கேல் இவ்ளோ பெரிய பணக்காரன்னு இப்போதான் தெரியுது. உங்கள மாதிரி நானும் பயந்து தான் வந்தேன். இவ்ளோ வசதி இருந்தும் மைக்கேல் ரொம்ப காமா இருக்கான். இது ரொம்ப ஷாக்கா இருக்கு. அவனோட ஒர்க்கிங் ஸ்டைலே மத்தவங்கள விட டிஃப்ரெண்ட். கம்பெனியை டாப் லெவலுக்கு கொண்டு போனவன் அவன். அவன் மேனேஜரா கிடைச்சதுல நான் லக்கி. அதான் நானும் இப்போ டாப் ரேங்க்ல இருக்கனே. அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். லேட் நைட் வேலை செய்வான், காலையில சீக்கிரம் வந்துருவான். ஆனா கார் கூட யூஸ் பண்ண மாட்டான். NotChina.com லக்கு தான் இவன் மாதிரி ஒரு எம்ப்ளாயி கிடைக்க. பாஸுக்கு மைக்கேல் பத்தி தெரிஞ்சா ஷாக்லயே செத்துருவாரு. உங்களுக்கு தான் தெரியுமே, பாஸ் ரொம்ப மொக்கையா பேசினாலும் மைக்கேல் அமைதியா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தான். யாருமே ரியாக்ட் பண்ணல. அப்போ ஜின் சொல்றா, சரி ஜியானி, நீ சொல்றத நான் நம்புறேன். ஆனா நீ சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது? அவன் பொய் சொல்றான்னு நினைக்கிறீங்களா? பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ண காஸ்ட்லி டின்னர், லக்ஸரி கார்ஸ்னு எல்லாத்தையும் கிரெடிட் கார்டுல பண்ணி சீன் போடுற பசங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போமே. ஒரு அமீர் பொண்ணு சிக்கிட்டா அப்புறம்தான் அவங்க நிஜமான முகத்தை காட்டுவாங்க. இந்த மைக்கேலும் அந்த மாதிரி ஆளா? ஜான் கிங் சொல்றா, நீ சொல்றத கேட்டா எனக்கும் டவுட் வருது. 1.5 வருஷமா ஏழை மாதிரி நடிச்சிருந்தா அவன் ஒரு நல்ல சீட்டரா இருக்கலாம். செம்ம ஆக்டர். எனக்கே மைக்கேல பார்த்து ஒரு தடவை கூட டவுட் வந்ததில்ல. ஆனா இன்னைக்கு அவன் அமீர்னு தெரியும் போது ஷாக்கா இருக்கு. ஜின் சொல்றா, இதை செக் பண்றது ரொம்ப ஈஸி. மைக்கேல் நிஜமாவே ரிச்னா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? இன்வெஸ்டிகேட் பண்ணுவோமா? அப்போ ஜியானி, இரு, இது அவசியம் இல்லைன்னு சொல்றா. மைக்கேல் காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிருக்கான். ஆனா நம்ம அவன் மேல டவுட் படுறோம். அவனை இன்வெஸ்டிகேட் பண்றது நல்லா இருக்காது. மைக்கேலுக்கு தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவான். ஜின் மனசுக்குள்ள நினைக்கிறா, ஜியானி, நீ நல்ல பொண்ணு மாதிரி நடிக்காத. கண்டிப்பா இந்த மைக்கேலை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணியே தீருவேன். ஏதோ தப்பா நடக்குது. அடுத்து என்னாச்சுன்னு பாருங்க. அடுத்து என்ன ஆகும்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.